அமீரக வாழ் தமிழ் வாசகர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சிந்தனை விருந்தகம் புத்தக விற்பனை மற்றும் பதிப்பகம் சர்வதேச சார்ஜா உலக புத்தக கண்காட்சியில் 2ஆம் ஆண்டாக நாம் அங்கே அரங்கம் அமைத்துள்ளோம். அமீரகத்தில் வாழ்கின்ற தமிழர்கள் அனைவரையும் அந்த புத்தக கண்காட்சிக்கு அன்போடு அழைக்கிறோம். நமது அரங்கம் எங்களது பாதை நம்பர் 7, அரங்கத்துடைய எண் ZC6 என்ற அரங்கத்திலே நம்ம சிந்தனை விருந்தகம் சார்பாக தமிழ் தேசியம், தமிழர்களின் வரலாறு, கவிதைகள், கட்டுரைகள், தமிழகத்தில் முன்னணி எழுத்தாளர்களுடைய அனைத்து விதமான படைப்புகள், உலகத்தின் தலைசிறந்த மொழிபெயர்ப்புகள் மற்றும் சுய முன்னேற்றம், தமிழர்களுடைய வாழ்வியல், பழமொழி மற்றும் மருத்துவம் சார்ந்த அனைத்து விதமான புத்தகங்களும் நாம் இங்கே காட்சிப்படுத்தியுள்ளோம். அமீரகத்தில் வாழ்கின்ற தமிழ் உறவுகளை அன்போடு அழைக்கின்றோம். நவம்பர் 6ஆம் தேதி தொடங்கி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த புத்தக கண்காட்சி நவம்பர் மாதம் 17ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். நீங்கள் புத்தகங்களை வந்து பாருங்கள். உலகத்தினுடைய தலைசிறந்த புத்தகங்களை நாம் அங்கே காட்சிப்படுத்தியுள்ளோம். அனைவரும் வருக. சிந்தனை விருந்தகம் அரங்கு எண் ZC6 பாதை நம்பர் 7 சார்ஜா உலக புத்தக அரங்கத்திலே உங்களுக்காக காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்ம தலையங்கம் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காவல்துறை எவ்வளவு சீரழிந்திருக்கிறது என்பதற்கு இதுதான் மிகச்சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட வழக்கினுடைய தன்மையை சுட்டிக்காட்டி, உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டலையும் சுட்டிக்காட்டி, பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. அந்த அறிக்கை என்ன, அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய கருப்பொருளுடைய சாராம்சம் என்ன, எந்த அளவிற்கு தமிழ்நாடு காவல்துறையை உச்சநீதிமன்றம் கண்டித்திருக்கிறது அப்படிங்கிறத குறித்து தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள பயணிக்கலாம். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய ட்விட்டர் எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு இப்போ போட்டிருக்கிறாங்க. என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் காவல்துறைக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். ஆளுங்கட்சியினரை காப்பதும் எதிர்க்கட்சிகள் மீது பொய் வழக்கு புனைவதும் தான் பணியா அப்படிங்கிற தலைப்பின் கீழ் எழுதியிருக்கிறாங்க. சென்னை அண்ணா நகரில் 10 வயது சிறுமி தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட வழக்கில் சென்னை மாநகர காவல்துறையின் செயல்பாடுகளை கடுமையாக கண்டித்திருக்கும் உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்கப் போவதாக அறிவித்திருக்கிறது. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். அதற்காக தமிழ்நாடு மாநில கேடருக்கு ஒதுக்கப்பட்ட பிற மாநிலங்களைச் சேர்ந்த 7 இந்திய காவல் பணியாளர்கள், 7 IPS அதிகாரிகளின் பெயர்களை வழங்குங்க அப்படின்னு ஆணையிட்டிருக்கிறாங்க. தமிழ்நாடு காவல்துறை எந்த அளவுக்கு சீரழிந்திருக்கிறது என்பதற்கு உச்சநீதிமன்றத்தின் இந்த கண்டனமே சான்றாகும். அண்ணா நகரைச் சேர்ந்த 10 வயது சிறுமி அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவரால் கடந்த ஆகஸ்ட் மாதம் தொடர்ந்து 1 வாரத்திற்கு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டது தொடர்பாக புகார் அளிக்க சென்ற சிறுமியினுடைய பெற்றோரை காவல்துறையினர் கடுமையாக தாக்கியதுடன் சிறுமியின் தாய் நடத்தை, அதாவது அந்த பாதிக்கப்பட்ட சிறுமியினுடைய தாய் அவங்களுடைய நடத்தையின் மீதே சந்தேகம் தெரிவித்ததோடு அவர் மீதும் வழக்கு பதிவு செய்ய போவதாகவும் அந்த காவல்துறை மிரட்டி இருக்கிறாங்க. யார? நம்ம ஏற்கனவே இது குறித்து ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு வீடியோவை பேசியிருக்கிறோம். அந்த வீடியோவுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அந்த வீடியோவில் இருக்கிற கண்டென்ட் பார்த்தீங்கன்னா முழுமையாக இந்த விவகாரங்கள் குறித்து வெளிவந்த நாளிதழ்கள், முன்னணி இதழ்கள், அங்கே வந்த கட்டுரைகள், அதில் இருந்த செய்திகள் அப்படின்னு எல்லாரும் தொகுத்து எழுதியிருப்போம். குறிப்பாக விகடன் போன்ற முன்னணி இதழ்களில் இது குறித்து எழுதியிருந்தாங்க. காவல்துறை எவ்வளவு மோசமாக இருக்குது பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்தாங்க. அதனால் அதையும் நம்ம குறிப்பிட்டு எழுதியிருந்தோம். அதை நம்ம அதிலேயே பேசியிருப்போம். வெளுத்து வாங்கிய விகடன்னு போட்டிருப்போம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா உங்களுக்கு கேஸ் டீடைல்ஸ் தெரியும், அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ பெற்றோரை, அதாவது புகார் அளிக்க சென்ற சிறுமியின் பெற்றோரை காவல்துறையினர் கடுமையாக தாக்கியதுடன் சிறுமியின் தாய் நடத்தை மீது சந்தேகம் தெரிவித்ததோடு அவர் மீது வழக்கு பதிவு செய்ய போவதாகவும் மிரட்டியிருக்கிறாங்க காவல்துறை. அது மட்டுமின்றி அந்த சிறுமி அளித்த வாக்குமூலத்தின் ஒரு பகுதியை கசிய விட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நீதி பெற்றுத்தர வேண்டிய காவல்துறையினர் பாதிக்கப்பட்ட சிறுமி மற்றும் குடும்பத்தினரை அச்சுறுத்தி இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. காவல்துறையினரின் நடவடிக்கைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தாங்க.
அது மட்டுமின்றி வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி கடந்த மாதம் ஆணையிட்டாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப தப்பா இருக்குங்க, காவல்துறை ரொம்ப தவறா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக இயங்கிக்கிட்டு இருக்கீங்க, இது வந்து மிகவும் தவறான மிகவும் கண்டிக்கத்தக்க செயல் அப்படிங்கிறத ரீதியில் அடிப்படையில் அதை உணர்ந்து கொண்டுதான் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை என்ன பண்ணாங்கன்னா தானாகவே முன்வந்து எடுத்து இதை வந்து உடனடியாக வந்து சிபிஐக்கு மாற்றுங்கன்னு சொன்னாங்க. காவல்துறையை கண்டிச்சிருந்தாங்க. குறிப்பிட்ட சில அதிகாரிகளுக்கு வந்து கண்டனம் தெரிவித்து சில பேரை வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லி சொன்னாங்க தமிழக அரசு கிட்ட. ஆனால் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுச்சுங்கிறத பாருங்க. இவர் எழுதுறாரு, அதாவது இவர் சொல்லியிருக்கிறது எல்லாமே நடந்த சம்பவங்களை சொல்லியிருக்கிறாரு தன்னுடைய எக்ஸ் தளத்தில். கடந்த மாதம் சிபிஐ விசாரணைக்கு மாற்ற சொல்லி ஆணையிட்டது. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையின் போதுதான் தமிழ்நாடு காவல்துறைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது எப்படின்னா வாலண்டியரா போய் அவமானப்படக்கூடிய நிலையில நீங்க தமிழ்நாடு காவல்துறை இருக்கிறது. இதே போலதான் பல சம்பவங்கள், பல கேஸுகள், பல நிகழ்வுகள் நம்ம பார்த்துருக்கிறோம். இதுக்கு முன்னாடியே வாலண்டியரா அவங்க சில பேர் மேல குண்டாஸ் போடுவாங்க, அந்த குண்டாஸ் எடுத்துருவாங்க. அருள் ஆறுமுகம் தோழர் மேல குண்டாஸ் போட்டாங்க, விவசாயி மேல போய் யாராவது குண்டாஸ் போடுவாங்களான்னு கேட்டாங்க, எடுத்தாங்க. ஊடகவியலாளர் சவுக்கு சந்திரன் மேல குண்டாஸ் போட்டாங்க, அதன் பிறகு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போச்சு, அப்புறம் அந்த குண்டாஸ் எடுத்துட்டாங்க. இப்ப இந்த மாதிரி தொடர்ந்து மற்றவர்கள் மேல குண்டாஸ் போடுறது எடுக்கிறதுங்கிறதையே ஏற்கனவே காவல்துறை பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, இதுவே தவறாச்சு அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் தலைவர் அன்புமணி ராமதாஸா இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியின் சீமானா இருக்கட்டும், எல்லோருமே பேசியிருக்கிறாங்க. இந்த விஷயத்திலையும் இவங்க திருப்பி போயிருக்கிறதுங்கிறது எதை காட்டுகிறதுங்கிறது நமக்கு தெரியல. யாருடைய வழிகாட்டல் நடக்குது அப்படிங்கிறது தெரியல. தமிழக காவல்துறைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தமிழக காவல்துறையின் செயல்பாடுகள் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் அவமானமாகும். சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் மாற்றிய நிலையில் அதை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். நீங்க தவறா விசாரிக்கிறீங்க, உங்களுடைய விசாரணையில ஒரு உறுதித்தன்மை இல்லை, நியாயம் இல்லை, நேர்மை இல்லை, அறம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது உயர்நீதிமன்றம் வேறொரு முடிவு எடுக்கிறாங்க. நீங்க அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு போயிருக்கலாமே, அல்லது சிபிஐ அவங்க சொல்றாங்க சரி நீங்க சிபிசிஐடிக்காவது கேட்டிருக்கலாம், அப்படி நீங்க கேட்கல, உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு போறேன்னு போனீங்க. இப்போ என்னாச்சு? அவங்க எஸ்ஐடி போட்டாங்க, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை ஃபார்ம் பண்ணுங்க, இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராதுன்னு தமிழ்நாடு காவல்துறைக்கு ஏற்பட்ட இழுக்கு அவமானம் இது. இப்ப பாருங்க, சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்று நிலையில் தமிழக அரசு ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். மாறாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருப்பதன் மூலம் காவல்துறையின் தவறுகளுக்கு துணை போகிறது என்றுதான் பொருளாகும். சோ தமிழ்நாடு அரசு என்ன பண்றாங்கன்னா காவல்துறை செய்யக்கூடிய தவறுகளுக்கெல்லாம் துணை போறாங்க அப்படின்றதுதான் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வந்து இங்க சுட்டி காட்டுறாங்க. ஒரு காலத்தில் ஸ்காட்லாந்து யார்டு காவல்துறைக்கு இணையாக போற்றப்பட்ட தமிழ்நாடு காவல்துறையின் செயல்பாடுகள் நாளுக்கு நாள் சீரழிந்து வருவது கவலையளிக்கிறது. கடலூர் மாவட்டத்தில் பொது அமைதியை சீர்குலைக்கும் வகையில் வன்னியர் சங்க தலைவர் பூதா அருள்மொழியின் தலையை வெட்டுவோம் என்று கொக்கரித்த விசிக நிர்வாகிகளை இன்று வரை கைது செய்யாத காவல்துறை, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறுவதற்காக சென்ற பாமக மாவட்ட செயலாளர் செல்வ மகேஷ் உள்ளிட்டோர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறது. இதிலிருந்தே காவல்துறை எந்த அளவுக்கு ஆளும் கட்சிக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் ஆதரவாக செயல்படுகிறது, எதிர்க்கட்சிகளை எந்த அளவுக்கு பழிவாங்குகிறது என்பதை உணர்ந்து கொள்ளலாம். தமிழக காவல்துறைக்கு என சில சிறப்புகளும் பெருமைகளும் உள்ளன. அவற்றை பாதுகாக்கும் வகையில் காவல் அதிகாரிகள் நடந்து கொள்ள வேண்டும். காவல்துறையினர் சுதந்திரமாக செயல்பட தமிழ்நாடு அரசு அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. இதில் எண்டில் அவர் போட்டிருக்கிற கட்சி ரீதியான சில பிரச்சனை குறித்து போட்டிருக்கிறார். ஆனால் அதில் என்னன்னா, காவல்துறை வந்து கூட்டணி கட்சியான விசிகாவும் ரொம்ப லிபரலாகவும் இல்லை, கலை யதார்த்தமா அப்படிங்கிறது அப்படிதான். அவங்க ஒரு கொடி நட போனாலோ கம்ப நட போனாலோ கொடியேற்ற போனாலோ அங்கே அவர்களுக்கு நேரிடுகிற சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் பார்க்கும் பொழுது காவல்துறை விசிகாவுக்கும் ரொம்ப லிபரலாக கிடையாது. இந்த சம்பவம், குறிப்பிட்ட சம்பவம்ங்கிறது நமக்கு இன்டெப்தா நமக்கு அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்ன, அந்த இஷ்யூ என்னங்கிறது நமக்கு தெரியல, அதுக்குள்ள நம்ம போகவும் விரும்பல. ஆனால் இவர் சொல்லியிருக்கக்கூடிய இதில் நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த அண்ணா நகர் சிறுமி வழக்குங்க, நம்ம பார்த்தோம், ஒரு குழந்தைய பாலியல் வன்கொடுமை செய்து அந்த குழந்தைய வந்து மிகவும் மோசமான முறையில் வந்து வல்லுறவுக்கு உள்ளாக்கி அந்த குழந்தையினுடைய பெற்றோர் அங்கே போனாங்க அப்படின்னா, புகார் கொடுக்க போன அந்த பாதிக்கப்பட்ட சிறுமியினுடைய பெற்றோரையே போட்டு
அடித்து நொறுக்கிய இந்த சம்பவம் தமிழ்நாடு அரசை உலுக்கி இருக்க வேண்டாமா? தமிழ்நாடு முதலமைச்சரின் சட்டப்பையில் இருக்கக்கூடிய காவல்துறை அவர் கண்டித்திருக்க வேண்டாமா? அல்லது கண்டிக்கணும்னு கூட நம்ம கேட்கல. காவல்துறையில் இருக்கக்கூடிய நல்ல அதிகாரிகள் இருக்கிறாங்க, எவ்வளவோ நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க, உயரிய சிந்தனை கொண்டவர்கள் இருக்கிறாங்க, நல்ல நோக்கம் கொண்டவர்கள் இருக்கிறாங்க, நல்ல சமூகத்தை படைக்க வேண்டும், உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணங்கள் கொண்டவங்க இருக்கிறாங்க. அவங்க கிட்ட ஒப்படையுங்க. ஏன்பா என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, இந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை, அந்த குழந்தை யார் வன்புணர்வுக்கு உள்ளாக்குனது, அந்த நபர் எந்த கட்சியின் பின்புலமாக இருந்தாலும் அந்த நபர் தண்டிக்கப்பட வேண்டியவர் அப்படின்னு சொல்லி நீங்க நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டாமா? இப்ப என்ன ஆயிடுச்சு, அந்த பிள்ளைய யார் அந்த வல்லுறவுக்கு உள்ளாக்குனாங்களோ அவங்க ஏதோ ஒரு வகையில இந்த ஆளுங்கட்சி தரப்புக்கு ஒரு சாதகமான நபர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இப்போ கிரியேட் ஆயிருக்குது. இப்போ அந்த நபர் யார், அந்த நபரோட பின்னணி என்ன அப்படிங்கிறது குறித்து இப்போ இந்த எஸ்ஐடி விசாரிக்கும். அப்போ எஸ்ஐடி விசாரிக்கும் போது உண்மை வெளியே வரப்போகிறது. தமிழ்நாடு அரசு கீழே காவல்துறை இருக்கிறது. காவல்துறை நேர்மையாக, அறமாக, உண்மையாக நியாயத்தின் பக்கம் நின்று விசாரணை செய்திருந்தார்களே ஆனால் இந்த வழக்கினுடைய உண்மைத்தன்மை வெளியே வந்திருக்கும், அந்த சிறுமிக்கு நீதி கிடைத்திருக்கும், அனைவருக்கும் நன்மை நடந்திருக்கும். ஆனால் இங்க ஒரு சின்ன தப்பு நடக்க போய் அந்த பெற்றோரையே இவங்க தாக்க போய் அங்க ஒரு சிக்கல் உருவாகி அப்புறம் சிறுமியினுடைய வாக்குமூலத்தை வெளியே கசிய விட்டு அதை ஒரு தனியார் யூடியூப் சேனல் எடுத்து வெளியில போட்டு அவங்க மேல திருப்பி இவங்க வழக்க போட்டு அதன் பிறகு உயர்நீதிமன்றம் தானா முன் வந்து இந்த வழக்கை கையில் எடுத்து என்னப்பா நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு கேட்க அவங்க சிபிஐக்கு மாற்ற சொல்லி கேட்டா தமிழ்நாடு அரசு எதுக்குங்க சிபிஐக்கு மாத்துறீங்க, நாங்க எவ்வளவு பெரிய ஆளு நாங்களே பண்றோம்னு சொல்லி நீங்க உச்சநீதிமன்றம் போய் உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு காவல்துறையை கண்டித்து இதை எஸ்ஐடிக்கு மாற்றிருக்கிறாங்கன்னா இது எவ்வளவு பெரிய மோசமான சம்பவம் பாருங்க. இதை குறித்து பெரிதளவில் யாருமே பேசல. ஏன் பேசல, ஏன் மௌனமா இருக்கணும்? நாம இப்பவும் சொல்றோம், நாம காவல்துறையை கண்டிக்கல. காவல்துறையே மோசம், காவல்துறையே கேடுகட்டு போயிருக்குது, காவல்துறையில் இருக்கிற எல்லாருமே சீரழிவை நோக்கி பயணிக்க வைக்கிறாங்கன்னு நம்ம சொல்லல. இதே காவல்துறையில நல்ல அதிகாரிகளை இதே தமிழ்நாடு பார்த்திருக்கிறது. அதனாலதான் அவர் சொல்றாரு, ஸ்காட்லாந்து யார்டு காவல்துறைக்கு இணையாக தமிழ்நாடு காவல்துறை போற்றப்பட்டிருக்கிறதா இல்லையா? இதே தமிழ்நாடு காவல்துறை எவ்வளவு சீரிய செயல்களை பண்ணியிருக்கிறாங்க, தினந்தோறும் பண்ணிக்கிட்டும் இருக்கிறாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நல்ல சிஸ்டம்குள்ள இருக்கக்கூடிய கரப்டட் பர்சன்ஸை ஏன் வச்சிருக்கிறீங்க உள்ள? அவங்களை களையெடுங்கன்னு தானே சொல்றாங்க. டாக்டர் அன்புமணி போன்ற சொல்றது அதுதானே. யாரு தவறான மனிதர்களோ அவர்களை களையெடுங்கன்னு சொல்றாங்க. ஒபே த ஆர்டர் அப்படிங்கிறது மட்டும் கிடையாதுங்க காவல்துறையுடைய வேலை. டிஸ்ஒபே த இல்லீகல் ஆர்டர்ஸ் ஆல்சோ தான் அவங்களுடைய வேலைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நீங்க தவறுதலாக ஏதோ ஒரு மோட்டிவ்ல செய்யப்பட்ட பிழையினுடைய நீட்சி அப்படிங்கிறது உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு காவல்துறையை கண்டிக்கக்கூடிய அளவுக்கு போயிருக்கிறது என்றால் இது தமிழ்நாடு அரசுக்கும் நேர்ந்த அவமானம் இல்லையா? தமிழ்நாடு அரசுக்கும் நேர்ந்திருக்கக்கூடிய இழுக்கு கிடையாதா இது? அப்போ இதை யார் ரொம்ப சீரியஸா அணுக வேண்டிய இடத்துல இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான். அப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த விவகாரத்துல இன்னுமே கூடுதலாக கவனம் செலுத்தியிருக்க வேண்டும். அவர் தனிப்பட்ட முறையில இந்த விவகாரத்துல இவங்க விசாரிச்சு இவங்க இந்த முடிவை, இந்த மாதிரி என்ன விஷயமோ அந்த முடிவை கொண்டு வாங்க அப்படின்னு அவர் தனிப்பட்ட முறையில் இதுல வந்து தலையீடு செய்திருக்க வேண்டும். ஏன்னா ஒரு சிறுமி தொடர்பான ஒரு பிரச்சனை, இது சாதாரண பிரச்சனை கிடையாது. அப்ப நீங்க சிபிஐ எப்படி ஹைகோர்ட் கொடுக்கலாம்னு சொல்லி அதுல நம்மளுடைய மாண்பு கெட்டு போகுதே அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் போறீங்க. சுப்ரீம் கோர்ட் உங்களுக்கு எதிராக தானே பேசியிருக்காங்க. தமிழ்நாடு காவல்துறை செய்து தவறு கண்டிக்கத்தக்கதுன்னு பேசியிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட். அதன் காரணமாகத்தான் 7 பேர் அடங்கிய ஐபிஎஸ் அதிகாரிகளை, அதுவும் தமிழ்நாடு அல்லாத ஐபிஎஸ் அதிகாரிகளை கேட்கறாங்க. ஏன்னா தமிழ்நாடு ஐபிஎஸ் அதிகாரி நீங்க அவங்கள்ட்ட பேசி ஏமாத்துவீங்கன்றது அர்த்தமா இருக்குது. அது பொதுவாக அப்படிதான் கொடுப்பாங்கிறது வேற. பட் சொல்றேன், தமிழ்நாடு அல்லாத பிற மாநில ஐபிஎஸ் அதிகாரிகளை கண்டுபிடித்து 7 பேரை வச்சு ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அவங்க விசாரிக்கணுங்கிறாங்க, எஸ்ஐடி போடுங்கன்றாங்க. எனில் தமிழ்நாடு காவல்துறைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அவமானத்திற்கு யார் பொறுப்பேற்பது? யார் பொறுப்பேற்பது? நடந்திருக்கிறது மிக மோசமான சம்பவம், மிக அவலமான சம்பவம், ஏற்றுக்கொள்ள முடியாத கொடுமை. அந்த கொடுமைக்கு வித்திட்ட நபர்கள் யார் அப்படிங்கிறவங்களை பார்த்து களெடுக்க முடியாத அளவுக்கு தமிழ்நாடு அரசோ தமிழ்நாடு காவல்துறையோ வந்து நேரம் இல்லாம இருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை இன்னைக்கு எவ்வளவோ நல்ல உச்சபட்ச அதிகாரிகள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள பயன்படுத்தி இவங்க செய்யறது தப்பு, இவங்க செய்யறது சரின்னு சொல்ல முடியாது. அவங்களால முடியும். எனில் அதை தமிழ்நாடு அரசு உடனடியாக கையில் எடுத்து, முக்கியமாக எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய அனைவரும் இதை கையில் எடுத்து
உடனடியாக இதை பற்றி பேசி இந்த சிறுமிக்கான தீர்வையும் கண்டறிய வேண்டும், நீதியும் கொடுக்க வேண்டும். அதே சமயம் தமிழ்நாடு காவல்துறையை பற்றி உச்சநீதிமன்றமே இந்த கருத்தை தெரிவித்திருப்பது என்பது உண்மையிலேயே தமிழக அரசுக்கும் இது அவமானமான ஒரு சொல் தான், ஒரு அடையாளம் தான். அதை களைவதற்கு என்ன வழிகளை செய்ய வேண்டுமோ அதையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த விடயத்தை பற்றி உங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத பின்னோட்டத்தில் பதிவு பண்ணுங்க. நன்றி. மற்றும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.